பழைய நோட்டுகளை மாற்ற வரும் வாடிக்கையாளர்களுக்கு மை வைக்கப்படும் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ள நிலையில் அதற்காக சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இப்போ நம்ம பார்க்கிறோம், தமிழகம் முழுவதிலும் இருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கிட்டு வர்றாங்க. பெரும்பாலான இடங்கள்ல எங்கேயுமே மை வைக்கப்படலை அப்படின்ற தகவல்களை நம்ம அறிய முடியுது. தற்போது வாடிக்கையாளர்களுக்கு மை வைக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி கிளையில ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அங்கே என்ன நிலவரம்? 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக ரிசர்வ் வங்கியில் இன்று காலையிலிருந்து அதிக அளவில் கூட்டம் நிரம்பி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ரிசர்வ் வங்கியிலிருந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் வரை அதிக அளவில் கூட்டம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதியோர்களுக்கென்று தனியாக ஒரு வரிசை முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்று பணம் மாற்றுபவர்களுக்கு கையில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ரிசர்வ் வங்கியில் இதுவரை காலையில் பணம் மாற்றியவர்களுக்கு எந்த ஒரு மையும் வைக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் முதியோருக்கென்று தனியாக ஒரு வரிசை முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதில் இருக்கக்கூடிய நபர்கள் வரிசையாக இன்று காலை பணத்தை மாற்றுவதற்கான இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்றுபவர்களுக்கு 10 ரூபாய் காசுகளும் 5 ரூபாய் காசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலையிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ரிசர்வ் வங்கியில் குறிப்பாக இன்று காலையில் இருந்து ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்றுபவர்கள் தவிர வேறு எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்பி சுப்பிரமணியன், டெல்லி போன்ற வட மாநிலங்கள்ல நேற்று முன்தினமே புதிய 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்திருக்கு. தமிழகத்துல இந்த புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது புழக்கத்திற்கு வரும்? இது குறித்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக ரிசர்வ் வங்கி தரப்பில் இது தொடர்பான தகவலை நாம் பெற முயற்சித்தோம். ஆனால் அவர்கள் எந்த ஒரு தொடர்பையும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இது தொடர்பான தகவலை ஏற்கனவே கேட்டிருந்தோம். 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது மக்களிடம் வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். விரைவில் வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் இது தொடர்பான அந்த மை வைக்கக்கூடிய இதை விரும்பவில்லை என்றுதான் தெரிகிறது. தற்போது இந்த பகுதியில் அதிக அளவில், அதாவது ரிசர்வ் வங்கியில் இன்று காலையிலிருந்து அதிக அளவில் கூட்டம் நிரம்பி வருகிறது. இது தொடர்பாக சில கேள்விகளை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எந்த ஏரியால வந்திருக்கீங்க சார்? எத்தனை மணிலிருந்து காத்துட்டு? திருத்தூர்ல இருந்து 8 மணில இருந்து நிக்கிறோம் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீ லீவ் போட்டு வந்துட்டோம். 500 போயிடுச்சு இன்னைக்கு. இப்ப மை வைக்கணும் சொல்லி இருக்காங்க, பாக்குறீங்க? மை வச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க போறதான சிஸ்டம், அவங்க வச்சுதான் சட்ட முடியாது. மீதி கேட்டா வெளியே போட நான் ஏனுவாங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப இது ரிசர்வ் வங்கியில 4,500 ரூபாய் வரைக்கும் தரலாம்னு சொல்றாங்க. அது போதுமான ஒரு தொகைன்னு சொல்றாங்க. 6,000 வாடகை கட்டணும், இன்னும் 1,500 ரூபாய் இன்னொரு வாட்டி வரணும். 4,000 ரூபாய் கொடுத்து 6,000 வாடகை கட்டணும் நாளைக்கு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுவாங்க. எல்லாரும் கஷ்டம். இப்போ இந்த ஸ்கீம் போட்டு சரியில்லை. நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்கம்மா? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கீங்க? நான் தாம்பரத்துல இருந்து வரேன். நான் 8 மணி வரைக்கும் நிக்கிறேன். நானும் ஆட்டோவில் தரணும். நானும் ஆபீஸ் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். ஆபீஸ்க்கு நான் போனோம். 11 o'clock போக முடியுமான்னு தெரியல. எங்க ஆபீஸ்ல தாம்பரத்துல நிறைய வங்கிகள் இருக்கு. அவ்வளவு அங்கே டைம் இல்லையா எனக்கு? பேங்க்ல லேட்டா திறக்கிறாங்க, 9 மணி திறக்கிறாங்க. பேங்க் எப்படி வர முடியும்? மை வைக்கணும் சொல்லி இருக்காங்க. அந்த மை வேணாம், மை வைக்க கூடாது. என்னக்கான மை வச்சான்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆபீஸ்க்கு போறதுனா டெய்லி ஆட்டோக்கு போகணும், பஸ் கொடுக்கணும். ஒரு மாதிரி எது கேப் டைம் கேட்கறாங்க. அந்த கேப் டைம் நான் என்ன பண்ண முடியும்? ஹவு டு ஃபீல் த கேப் டைம்? ஓகே, மை வைக்கப்படுவதை பொதுமக்கள் விரும்பவில்லை என்ற கருத்தை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று போராட்டம் காரணமாக, அதாவது ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறுகிறது. அதன் காரணமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்பி